அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்துன்னா ஆன்மீகம், தன்னம்பிக்கை கருத்து, மோட்டிவேஷனல் ஸ்பீச். அந்த வீடியோ வாங்க பார்க்குங்களா. இந்த ஆன்மீக வீடியோவில் நம்ம எந்த தலைப்பை பார்க்க போறோம்னா 63 நாயன்மார்கள் அவங்கள பற்றி பார்க்க போறோம். இந்த 63 நாயன்மார்களா யாரு? பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சிவனடியார்களை அவங்களுடைய புராணத்தை பற்றி பேசுறார், சொல்லியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அந்த சிவனடியார்கள் தான் இந்த 63 நாயன்மார்கள். இவங்களாம் அந்த 6ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு அந்த கால வாக்கில் சைவ சமயத்தை மக்களிடையே பரப்பி இருக்கிறாங்க. சைவ சமய கடலான சிவனை போற்றி அவருடைய திருவிளையாடல்களையும் அவருடைய மகிமையையும் அவருடைய பெருமையும் மக்களிடையே கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க செஞ்ச சிவ தொண்டு, இறை பணி, அதைத்தான் தொகுத்து சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம், அப்படி இல்லைன்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல தொகுத்திருக்காரு இந்த சிவனடியார்களை. அந்த சேக்கிழார் பெருமான் தொகுத்த அந்த பெரிய புராணத்தில் வர்ற சிவனடியார்கள் பேரு தான் நாயன்மார்கள். அது மொத்தம் 63 நாயன்மார்கள் சொல்றாங்க. ஆரம்பத்தில் அந்த நாயன்மார்களை தொகுத்தது, அந்த பட்டியலை தொகுத்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அதுக்கப்புறம் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் அந்த பட்டியலை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி 12 திருமுறை அந்த இதை தொகுக்கும் போது இந்த பட்டியலை விரிவுபடுத்தி இப்ப இருக்கிற 63 நாயன்மார்கள் பெயர்களை குறிப்பிடுறாங்க. இப்ப இந்த 63 நாயன்மார்கள் முக்கியமான குறிப்பிடத்தக்கவர்கள் யார் நம்ம பார்த்தோம்னா, தேவாரம் கொடுத்த மூவர், அதாவது திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர், அப்பர், இவங்களாம் வராங்க அந்த நாயன்மார்கள். அதாவது சைவ சமயத்தை பரப்பிய முக்கியமாக இறைப்பணி செய்த சிவனடியார்கள் தான் இந்த நாயன்மார்கள் சொல்லுவாங்க. அதில் சில பேர் நிறைய ஒர்க் பண்ணிருப்பாங்க, நிறைய மெசேஜ், நிறைய கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. சில பேருக்கு ஒர்க்கு கம்மியாக இருந்திருக்கும். மொத்தத்துக்கு 63 நாயன்மார்களையும் சொல்லியிருக்கிறாங்க. 63 நாயன்மார்களை பற்றியும் வரலாறு பற்றியும் ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. இந்த வீடியோவில் 63 நாயன்மார்கள் பெயரை மட்டும்தான் சொல்கிறோம். 63 நாயன்மார்கள் யார் யார் அதை மட்டும் சொல்கிறோம். அடுத்த வீடியோவில் ஒரு நாயன்மார்களும் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சிவத்தொண்டு செஞ்சாங்க, என்ன இறைப்பணி செஞ்சாங்க, அவங்கள்ட்ட எப்படி இறைவன் திருவிளையாடல் நடந்தது, அவங்க என்ன அதை இறைவனை பற்றி பாட்டு பாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டுங்களா? இதுல முக்கியமா இப்ப சொன்ன மாதிரி குறிப்பிடத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா, நாயன்மார்களை திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பர், சுந்தரர், அப்புறம் திருமூலர், திருமந்திரம் கொடுத்த திருமூலர், இவங்களாம் வராங்க. இது இல்லாமல் காரைக்கால் அம்மையார், இவங்களாம் இந்த நாயன்மார்கள் 63 பேர் லிஸ்டில் இவங்களாம் வராங்க. இப்போ வாங்க ஒருத்தவங்களா யார் யார் அந்த 63 நாயன்மார்கள் பேர் என்னன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை பார்க்கலாம். வாங்க பார்க்கலாமா? ரைட்டாக ஒரு குறிப்பு மாதிரி சொல்லிடுறேன். பெரிய புராணத்தில் குறிப்பிடுகின்ற 63 சிவனடியார்களே நாயன்மார்கள் என போற்றப்படுகிறார்கள். அந்த சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணம் இல்லைன்னா திருத்தொண்டர் புராணம் சொல்லுவாங்க. அதில் வரக்கூடிய 63 சிவனடியார்கள் தான் 63 நாயன்மார்கள் நம்ம சொல்றோம். 63 நாயன்மார்களும் சைவ சமய கடவுளான சிவனின் பெருமைகளை எடுத்துரைத்து மக்களை பக்தி மார்க்கத்தில் கொண்டு சென்றார்கள். இவங்களாம் நான் சொன்ன மாதிரி பழைய காலத்தில் அநேகமாக ஒரு 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு அந்த இடைப்பட்ட காலத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சிவனுடைய பெருமையை அவருடைய திருவிளையாடல்களையும்
மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து சைவ சமயத்தை மக்கள்கிட்ட பரப்பின சிவனடியார்கள். அவங்கள தான் நம்ம என்ன பண்ணுறோம், நாயன்மார்கள் போற்றி புகழ்கிறோம். அது மக்களை சைவ நெருக்கி கொண்டு போனாங்க. மக்களை பக்தி மார்க்கத்துக்கு, ஆன்மீக மார்க்கத்துக்கு கொண்டு போனாங்க. அதனால் அவங்களை இன்றைய வரையும் நம்ம அவங்கள போற்றி புகழ்கிறோம். அதை செஞ்சவங்களாம் யார், அவங்க பேர் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொருத்தங்களும் என்ன மாதிரி அற்புதங்கள் சாதனைகள் செஞ்சாங்கிறது ஒன்றுன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலில் நாயன்மார்கள் பட்டியலை தொகுத்தார். முதல்ல தொகுத்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். யார் யார் சிவனடியார்கள் அப்படின்ட்டு. பின் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் திருமுறைகளை தொகுக்கும் போது அதை மேலும் விரிவுபடுத்தி கீழே கொடுக்கப்பட்ட நாயன்மார்கள் தொகுப்பை வெளிக்கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் நம்பியாண்டார் நம்பி என்ன பண்ணாரு, இந்த நாயன்மார்கள் பட்டியலை முழுமையை வெளியிட்டார். இப்ப வாங்க யார் யாரு நாயன்மார்கள் பார்க்கலாம். 63 நாயன்மார்கள். முதல் நாயன்மார் அதிபத்தர் நாயனார். 2 அப்பூதியடிகள் நாயனார். 3 அமர்நிதி நாயனார். 4 அறிவாட்டையர் நாயனார். 5 ஆனாய நாயனார். 6 இசை ஞானியார். 7 இடங்களி நாயனார். 8 இயற்பகை நாயனார். 9 இளையான்குடிமாறர் நாயனார். 10 உருத்திர பசுபதி நாயனார். 11 எரிபத்த நாயனார். 12 ஏயர்கோன் கலிகாமர் நாயனார். 13 ஏனாதி நாதர் நாயனார். 14 ஐயடிகள் காடவர்கோன் நாயனார். 15 கணநாதர் நாயனார். 16 கணம் புல்லர் நாயனார். 17 கண்ணப்பர் நாயனார். 18 கலிகம்ப நாயனார். 19 கலிய நாயனார். 20 கலற்றறிவார் நாயனார். இல்லைன்னா அவரை சேரன்மான் பெருமான்னு சொல்லுவாங்க. 21 கலர்சிங்கர் நாயனார். 22 காரியார் இல்லைன்னா காரி நாயனார். 23 காரைக்கால் அம்மையார். 24 குங்கிலிய நாயனார். 25 குலச்சிறையார் நாயனார். 26 கூற்றுவர் நாயனார். 27 கோச்செங்கட் சோழன் நாயனார். 28 கோட்புலி நாயனார். 29 சடைய நாயனார். 30 சண்டேஸ்வர நாயனார். 31 சக்தி நாயனார். 32 சாக்கியர் நாயனார். 33 சிறப்புலி நாயனார். 34 சிறு தொண்டர் நாயனார். 35 சுந்தரமூர்த்தி நாயனார். 36 செருத்துணை நாயனார். 37 சோமாசி மாறர் நாயனார். 38 தண்டியடிகள் நாயனார். 39 திருக்குறிப்பு தொண்டர் நாயனார். 40 திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார். 41 திருநாவுக்கரசர் நாயனார். 42 திருநாளை போவார் நாயனார். 43 திருநீலகண்டர் நாயனார். 44 திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நாயனார். 45 திருநீல நக்க நாயனார். 46 திருமூலர் நாயனார். 47 நமி நந்தியடிகள் நாயனார். 48 நரசிங்க முனையர் நாயனார். 49 நின்றசீர் நெடுமாறன் நாயனார். 50 நேச நாயனார். 51 புகழ் சோழன் நாயனார். 52 புகழ் துணை நாயனார். 53 பூசலார் நாயனார். 54 பெருமிழலை குறும்பர் நாயனார். 55
மங்கையர்க்கரசியார் நாயனார். 56 மான கஞ்சார நாயனார். 57 முருக நாயனார். 58 முனையடுவார் நாயனார். 59 மூர்க்க நாயனார். 60 மூர்த்தி நாயனார். 61 மெய்ப்பொருள் நாயனார். 62 வாயிலார் நாயனார். 63 விரண்மிண்ட நாயனார். மொத்தம் 63 நாயன்மார்கள். இதில் சில பேர் மட்டும் வேற கலரில் குறிச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு புரியணுன்ட்டு சொல்லியிருக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதிபத்த நாயனார், அப்பூதி எடிகள் நாயனார், அமர்நீதி நாயனார், அறிவாட்டையர் நாயனார், ஆனாய நாயனார் எல்லாமே ஆண் நாயன்மார்கள். இதில் 6ஆவதா இருக்கிற இசை ஞானியார் அவங்க மட்டும் பெண் நாயன்மார். அதனால் அவங்க மட்டும் இந்த வேற கலரில் அதை நான் குறிச்சிருக்கிறேன். 6 இசை ஞானியார் பெண் நாயன்மார். 7 இடங்களி நாயனார் ஆண் தான். மற்ற எல்லாமே ஆண் நாயன்மார்கள் தான். 6 இசை ஞானியார் மட்டும் பெண் நாயன்மார். அதே போல 23 காரைக்கால் அம்மையார் அவங்களும் பெண் நாயன்மார். அவங்க மட்டும்தான். அவங்க முதல் சொன்ன இசை ஞானியார், இவங்க காரைக்கால் அம்மையார், இவங்களாம் பெண் நாயன்மார்கள். இப்போ இவங்க சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்தி மூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசர், திருமூலர் இவங்களாம் 12 திருமுறையில் வருது. சுந்தரமூர்த்தி, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் 3 பேரும் தேவாரம் கொடுத்தவங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு பரிச்சயமானவங்க. அவங்கெல்லாம் தேவாரம் நம்ம முதலில் பார்த்ததுனால இந்த சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகள், திருநாவுக்கரசர், அப்பர் சுவாமிகள் இதெல்லாமே நமக்கு தெரியும். அதனால் இவங்களாம் நான் வேற கலர் காமிச்சேன். அதே போல் திருமூலர் திருமந்திரம் கொடுத்தவங்க. ரைட்டுங்களா? அப்புறம் கடைசியாக இங்கே பார்த்தீங்கன்னா மங்கையர்க்கரசியார் அவங்களும் பெண் நாயன்மார். மொத்தம் இந்த 63 நாயன்மார்களை 3 பெண் நாயன்மார்கள் இருக்கிறாங்க. அதாவது இசைஞானியார், காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார் இவங்க 3 பேர் பெண் நாயன்மார்கள். மீதி சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்தம் நாயனார், திருநாவுக்கரசர், அப்பர் சுவாமிகள் இவங்களாம் தேவாரம் கொடுத்தவங்க. இவங்களும் 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. திருமந்திரம் கொடுத்த திருமூலரும் இந்த நாயன்மார்களில் இருக்கிறாங்க. இதுதான் இந்த 63 நாயனுடைய லிஸ்ட் பட்டியல். ரைட்டுங்களா? இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.